வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம். இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம். இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேதி. அந்த இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி. நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். ஆற்றலும் அறிவும் நன்மைகள் ஓங்க இயற்கை தந்த பரிசாகும். இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவாகும். நல்லதை வளர்ப்பது அறிவாற்றல். அல்லதை நினைப்பது அழிவாற்றல். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்.
அன்புடையா என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். கடவுளிலே கருணை தன்னை காணலாம், அந்த கருணையிலே கடவுளையும் காணலாம். நல்ல மனசாட்சியே தேவன் அரசாட்சியாம், அங்கு ஒருபோதும் மறையாது அவன் காட்சியாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். ஒருவனே தேவனென்று போற்றுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. மெல்லிய பூங்கொடி வளைத்து
புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும் நானும் பாட பாடும் காற்றும் நானும் ஒன்று நானே இந்த நாளும் என்றுதானே பாடும்போது நான் தென்னல் காற்று பருவம் மங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததெல்ல நெஞ்சம் ஆசை கொண்டதெல்ல பாடும்போது நான் தென்றல் காற்று பருவம் மங்கையோ தென்னங்கீற்று நன்றி நன்றி ஆடிப்பொன் தேர் கொண்ட மாணிக்க சிலை என்று வந்தாய் நின்றாய் காணிக்கை பொருளாகும் காதல் என் உயிராகும் நெஞ்சை தந்தேன் அங்கே அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவதும் உறவின் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவின் குரல் படித்தால் மகிழ்க்கும் கனி போல் இனிக்கும். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் வண்ணம் தேனிலவில் வண்ணம். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் வண்ணம் தேனிலவில் வண்ணம். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவதும் உறவின் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். பாலில் விழும் பழம் எனும் போதை கொள்ளும் இளம் மனம் கள்ளத்தான் கொள்ளத்தான். காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும். காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும். மெல்லத்தான் நெஞ்சை கிள்ளத்தான். கொடியடை விளைவது கனி இந்த கனியடை விளைவது சுவை அந்த கலை பெற நமக்கென கடை வளரும் பல நாள் தொடரும். அழகிய தமிழ் மகள் இவள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவதும் உறவினும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும்.
பாவை உனை நினைக்கையில் பாடம் பெரும் கவிக்குயில் பக்கம் வா பக்கம் வா மழை தரும் முகிலெனும் குழல் நல்ல இசை தரும் முகிலெனும் குரல் உயிர் சிலை என உளவிடும் குரல் இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன் அழகிய தமிழ் மகள் இவள் இருவிழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவென குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். நன்றி. வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. ஐயா, வாத்தியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கய்யா, வாத்தியார் ஐயா, வாத்தியார் ஐயா. அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன், அண்ணனின் தம்பி உண்மையின் தோழன், ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா, ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா. சமயம் வந்தது தர்மம் என்றது, நல்லது நினைச்சோம் நடந்ததையா, நல்லது நினைச்சோம் நடந்ததையா. வாங்கய்யா, வாத்தியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கய்யா, வாத்தியார் ஐயா, வாத்தியார் ஐயா. தந்தான தந்தான தான தந்தான தந்தான தைய தந்தான தந்தான தான தந்தான தந்தான தைய. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன் பெறச் செய்வோமே. தியாகிகளான தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே, ஒரு சிலர் மட்டும் அனுமதிக்காமல் பலருக்கும் பயன் பெறச் செய்வோமே. ஊருக்கு உழைச்சாலே ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிக்காலே, ஏழை உரிமையை மதிக்காலே. பெருமைகள் தேடி வரும், தானே பதவிகள் நாடி வரும். பெருமைகள் தேடி வரும், தானே பதவிகள் நாடி வரும். வாங்கய்யா, வாத்தியார் ஐயா, வாத்தியார் ஐயா. பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவரெல்லாம் போனாங்க, பிழைத்தவரெல்லாம் போனாங்க. மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம், தலைகுனிவாக ஆனாங்க, தலைகுனிவாக ஆனாங்க. அறிவில் தெளிவிருக்கு, நம் உடம்பில் வலுவிருக்கு, மனதில் துணிவிருக்கு, தன்மானமும் துணை இருக்கு. வாங்கய்யா, வாத்தியார் ஐயா, வாத்தியார் ஐயா.
கண்ணியம் கட்டுப்பாடு காலத்தினாலே அழியாது, காலத்தினாலே அழியாது. சரித்திரம் மாறுதுங்க, இனிமே சரியா போகுமுங்க. வாங்கையா வாத்தியாரையா வரவேற்க வந்தோமையா, ஏழை உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோமையா. வாங்கையா வாத்தியாரையா வாத்தியாரையா. அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ, வசந்தத்தின் தேரோ. வருவது யாரோ அது வள்ளலின் தேரோ, வள்ளலின் தேரோ. கோடி கனவுகள் ஆடி வருகுது, கோயில் சிலை ஒன்று ஓடி வருகுது. கோடி கனவுகள் ஆடி வருகுது, கோயில் சிலை ஒன்று ஓடி வருகுது. வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ. வருவது யாரோ அது வள்ளலின் தேரோ, வள்ளலின் தேரோ. பேசி பார்ப்பதால் அந்த ஆசை தீருமோ, பேசி பார்ப்பதால் அந்த ஆசை தீருமோ. இதழ் யோசை கேட்பதால் வேறு பாஷை வேண்டுமோ. பாடும் கவிதைகள் ஏடு வருகுது, பாதியும் பாதியும் தேடி வருகுது. வருவது யாரோ வள்ளலின் தேரோ. அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ, வசந்தத்தின் தேரோ. தேவை என்று தேவை என்று தேடி பார்க்குமோ. வருவது யாரோ அது வசந்தத்தின் தேரோ. அங்கே யாரோ அது வசந்தத்தின் தேரோ, வசந்தத்தின் தேரோ. வாங்கிக் கொடுக்கவோ உன்னை தாங்கி கழிக்கவோ, வாங்கிக் கொடுக்கவோ உன்னை தாங்கி கழிக்கவோ. இதழ் வாயும் சிவக்கவோ அதில் கானம் படிக்கவோ. பாடும் கவிதைகள் ஏடு வருகுது, பாதி பாதி தேடி வருகுது. வருவது யாரோ வள்ளலின் தேரோ.
பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? திங்கள் தங்கையாம் என்று தோழியாம் கண்ணி ஊர்வலம் வருவாள். திங்கள் தங்கையாம் என்று தோழியாம் கண்ணி ஊர்வலம் வருவாள். நான் அள்ளிக்கொள்ள அவள் பள்ளி கொள்ள சுகம் மெல்ல மெல்லவே புரியும். நான் அள்ளிக்கொள்ள அவள் பள்ளி கொள்ள சுகம் மெல்ல மெல்லவே புரியும். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? பூவை என்பதும் பூவை கண்டதும் தேவை தேவை என்று வருவாள். கொடுத்தாலும் என்ன எடுத்தாலும் என்ன ஒரு நாளும் அழகு குறையாது. கொடுத்தாலும் என்ன எடுத்தாலும் என்ன ஒரு நாளும் அழகு குறையாது. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? Good night.
மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வந்திருக்கும் கலை உலக பிரமுகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவர் முன்பாக பாட வேண்டும் என்ற ஒரு உற்சாகம், ஒரு ஆசையும் இருந்தது. பட் அது நிறைவேறவில்லை. ஆனால் இன்று அவருடைய பிறந்தநாள் அன்று உங்கள் முன்பாக பாடும் ஒரு வாய்ப்பினை நமது நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பாடலை தூக்குகின்றேன். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படி என் தோழா, உடனே செயல்படி என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் மறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உண்ணா என்ன பயன்தான் விளைந்தது. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. பத்து திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனாவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நன்றி, மிக்க நன்றி. வெளியே கதை எழுது,
கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். வெளியே கதையெழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வழித்து வைத்த சிலைகள் அது மயக்கம் பிறக்கும் வைத்த கலைகள். மனதில் வழித்து வைத்த சிலைகள் அது மயக்கம் பிறக்கும் வைத்த கலைகள். மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும் வானத்தை யார் மூடக்கூடும். உனக்காகவே நான் வாழ்கிறேன். போதை பெண் கொண்டது தெய்வம் கண்டது. போதை பெண் கொண்டது தெய்வம் கண்டது. பூஜையால் செய்வது இந்த பூமையால் கொள்வது. பூமைக்கு வேறேது ஆசை உள்ளத்தில் ஏதேதோ ஆசை. உனக்காகவே நான் வாழ்கிறேன். தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது. தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது. காலம் மலர்கின்றது கனவு பழிக்கின்றது. எண்ணத்தின் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். உனக்காகவே
ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே. பூரண நிலவோ புன்னகை மலரோ, பூரண நிலவோ புன்னகை மலரோ, அழகினை வடித்தே அமுதத்தை குடித்தே அணைக்க துடித்தே. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கண் மூடுதே வேண்டும். பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். பாவலன் மறந்து பாடலில் ஒன்று, பாவையின் வடிவில் பார்த்ததும் இன்று. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் மூடுதே வெட்கம். பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும். புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும். புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் வளர்ந்திட வேண்டும்.
கண் கவரும் கலைகள் எல்லாம் வளர்ந்தது இங்கே களங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே நீதியோடு நேர்மை காக்கும் மறவர்கள் எங்கே நிமிர்ந்தெழுந்தால் தடைகள் எல்லாம் உடைந்திடும் இங்கே வீரமுண்டு வெற்றியுண்டு விளையாடும் களமிங்கே ஒன்று வா வா என் தோழா வீரமுண்டு வெற்றியுண்டு விளையாடும் களமிங்கே ஒன்று வா வா என் தோழா பூனைகள் இனம் போலே பதுங்குதல் கிழிவாகும் புலியினம் நீ எனில் பொருதிடமாறாய் வீரமுண்டு வெற்றியுண்டு விளையாடும் களமிங்கே ஒன்று வா வா என் தோழா தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததேனோ தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததேனோ நீர் வாழும் நீங்கள் நிலம் வீழ போலே நெஞ்சத்தை குடித்தேங்களா என் தோழா வீரமுண்டு வெற்றியுண்டு விளையாடும் களமிங்கே என் தோழா ஒரு பாடியது தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் தெய்வம் ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைத்தோம் உழைப்பால நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட ஒரு பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட ஒரு பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ
ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடோடோலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடோடோலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடோடோலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். மயல்மானி என்னோடு மீத உன்னோடு மயல்மானி என்னோடு மீத உன்னோடு மனத்தில் கொஞ்சம்தான் உரைகள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடோடோலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். நன்றி சார். நன்றி சார். இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா புது சோடிக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பணம் பார்க்கட்டும் இன்ப உலா. இன்ப
புதுமொழிகள் புதுமொழிகள் சொர்க்கத்தின் திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தின் பருவதிலா இளமை தரும் இனிய பலம் பார்க்கட்டும் இன்ப உலா இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா பூவை திறந்தும் நுழைந்தும் ஒரு வண்டு பாடியது இளவேலி காலத்து திருமணமோ பூவென்ன பூவோ சொல்லாமல் சொல்கின்ற கதை இதுவோ கதை இதுவோ சொர்க்கத்தின் திறப்பு விழா பக்கத்தின் பருவ நிலா இனிய மலா பார்க்கட்டும் இன்ப உலா இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும், தன்மையில்லாமல் நான் மிதித்தாலும், தாய்மையிலே மனம் கனிந்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மேக வீதியில் நடப்பாள், உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள். மலைமுடி தொடுவாள், மல்மணம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். மலைமுடி தொடுவாள், மலர் மணம் தருவாள், மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். ஆதி அந்தமும் அவள்தான், நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி. அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள்தான் அன்னை மகாசக்தி.
அந்த தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு, அன்னத்தின் தோகை உந்தன் மேனியோ, அள்ளிக்கொள்ளுங்கள் சொல்லும் பாவையோ, கொஞ்சி சிரித்தாள் என் நெஞ்சை பறித்தாள், கொஞ்சி சிரித்தாள் என் நெஞ்சை பறித்தாள். பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டும் இன்ப நினைவு.
தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே நீ கனவு கண்ணிகையோ இல்லை காதல் தேவதையோ கோலம் கண்ணி பூவை யார் சொல்வதோ மின்னல் கோலம் கண்ணி பூவை யார் சொல்வதோ மென்மை கொஞ்சம் மென்மை என்று பாடல் எழாததோ தோணியிலே தவழும் பெண்ணழகே அல்லிப்பூவை கிள்ளி பார்த்தால் என்ன அல்லிப்பூவை கிள்ளி பார்த்தால் என்ன அஞ்சும் கெஞ்சும் ஆசை நெஞ்சம் நானோ விடாததோ தங்கத்தோணியிலே தவழும் பெண்ணழகே லா 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 நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ 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 இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது அது எது
இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ ஆஹா நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும் தாழம்பூவில் காணும் உன் வண்ணம் நாளும் வாழும் தோகை பூங்கண்ணம் தாழம்பூவில் காணும் உன் வண்ணம் நாளும் வாழும் தோகை பூங்கண்ணம் எங்கே நான் இன்று தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்து எங்கே நான் இன்று தேடட்டும் என்னை சிந்தாத முத்தங்கள் சிந்து அவள் என்ற மணமேடை தவழ்கின்ற பணிவாளை அவள் என்ற மணமேடை தவழ்கின்ற பணிவாளை
உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தால், என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். எல்லாம் எனக்குள் இருந்தால், என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது 100 நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை ஆயிரம் மலரை ஒரு மலராக்கி பார்வை என்றே கண்மீனாக மானாக நின்றாடவோ சொல்லினாக பாலாக பண்பாடவோ மாலை நேரம் நம் உறவாடவோ மாலை நேரம் மதுரவாடவோ ஓ நினைத்தேன் வந்தாய் 100 வந்து கேட்டேன் தந்தாய் ஆசை மனது நீலை கண்ணாடி கண்ணம் கண்டு மலர் கல்லூரம் கிண்ணம் என்று அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கவா அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கவா அன்பு சிந்தாமல் கொள்ளாமல் பக்கவா அன்பு தேனோடை பாய்கின்ற சொர்க்கவா மன்னத்தோடோடு அள்ளி கொஞ்சம் பிள்ளை அவன் தேரோடு பின்னிச் செல்லும் உன்னை நெஞ்சென்ற வஞ்சத்தில் சந்தித்தேன் உந்தன் கை கொண்டு உன்னாக கண்ணித்தேன் உன்னை நெஞ்சென்ற வஞ்சத்தில் சந்தித்தேன் உந்தன் கை கொண்டு உன்னாக கண்ணித்தேன் நினைத்தேன் வந்தாய் 100 வந்து கேட்டேன் தந்தாய் ஆசை மனது இடை நூலாடி செல்ல செல்ல அதை மேலோடி ஓடிக்கொள்ளவோ சின்ன பூமேனி காணாத கண்ணென்ன சொல்லித் தீராத இன்பங்கள் என்னென்ன சின்ன பூமேனி காணாத கண்ணென்ன சொல்லித் தீராத இன்பங்கள் என்னென்ன நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது பொய் என்ற போர்வையிலே புல்லர்கள் பலர் வாழ்ந்திடனும் வாய்மையே வெல்லும் இதை வருங்கால வரலாறு சொல்லும் என்று நம்மை எல்லாம் வாழ வைத்துவிட்டு வங்கக் கடலோரம் சந்தன பேழையிலே சரித்திரமாய் கண்ணுறங்கும் சத்தியத்தாய் பெற்றெடுத்த தத்துவ புதல்வன் புரட்சி தலைவன் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய கல்லறையை நோக்கி என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். முப்பெரும் விழாவிலே இன்றைய தினம் நம்முடைய தானை தலைவர் புரட்சி தலைவர் அவர்களுடைய 109வது பிறந்த தின விழாவையும் அருமை சகோதரர் சங்கர் கணேஷ் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் 50 ஆண்டு காலம்
புரட்சி தலைவராகவே வாழ்ந்து கொண்டு இன்றைய இடம் நம்முடையத்திலே கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்பு சகோதரர் நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களுடைய பாராட்டு விழாவையும் இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸ் கிரியேஷன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே உறுதியாக்குகிறேன். அருமை அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் தலைவரை பற்றி நிறைய பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அருமை சகோதரர் திரு சத்யராஜ் அவர்கள் தலைவரோடையே வாழ்ந்தவர். அவரும் இங்கே வந்து தலைவர் பற்றி பேசி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தலைவர் பற்றியும் அவருக்கும் தலைவருக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றியும் இங்கே பேசியிருக்கிறார்கள். லண்டனிலே இருந்து இந்த விழாவுக்காக மட்டுமே வருகை தந்திருக்கிறார் நம்முடைய அப்பு தாமோதரன் அவர்கள். நான் வைசாக்லே ஒரு கிரிக்கெட் மேட்சுக்காக இன்றும் நாளையும் நடைபெற இருக்கிறது. நானும் அங்கே செல்லாமல் நாளை காலை 8 மணிக்கு இவருக்காகவே இங்கே வந்து இதில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். இந்த இனிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அருமை சகோதரர் பெரியவர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார். ஐபிஎஸ் வரதராஜன் அவர்கள் வந்திருக்கிறார். நிறைய பேர் புரட்சி தலைவருடைய இரத்தமான உடன்பிறப்புகள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. உங்களை எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நானும் புரட்சி தலைவரோடு சில காலம் பயணித்தேன் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் இன்றைய தினம் இங்கே உங்களோடு நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே காரணம் புரட்சி தலைவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அவர் இல்லை என்றால் நான் இல்லை. அவரால் தான் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, என்னுடைய மறைந்த தந்தை ஐசரி வேலன் அவர்கள் புரட்சி தலைவரோடு எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறாரு. கடைசியாக அவர் நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனில் கூட அப்பா நடிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, சென்னை மாவட்டத்திலேயே 14 தொகுதிகள், அதில் ஒரே தொகுதி ஆர்கே நகரில் வெற்றி பெற்றவர், புரட்சி தலைவருடைய அன்பை பெற்றவர். அதனாலேயே 77லேருந்து 80 வரைக்கும் அவருக்கு துணை அமைச்சர் கொடுத்து அழகு பார்த்தார் புரட்சி தலைவர் அவர்கள். இன்றைய தினம் நானும் அவருடைய வழியில் கல்வி சேவை ஒரு பக்கமும் சினிமா தயாரிப்புகள் ஒரு பக்கமும் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எல்லோருக்கும் நினைவிருக்கும், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு உலக புரட்சி தலைவர் பேரவை சார்பாக வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு விழா எடுத்தோம். நிச்சயமாக 2026 மிகப்பெரிய விழாவாக புரட்சி தலைவருடைய நினைவை போற்றும் வகையில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் விழா எடுப்பதற்காக நாங்கள் எல்லாரும் அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. பக்தர்கள் அனைவர்களுக்கும் மாலை வணக்கம். நான் இந்த அண்ணன் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சிக்காக மட்டுமே நேற்று விமானம் ஏறி இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். அதை விட மிக ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு இங்கே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நேற்று பிரித்தானிய பிரதமர் வீட்டில் பொங்கல் விழா நடந்தது. என்னுடைய நண்பர் ஸ்டீவ் ரீட் எம்பி, ஹவுசிங் மினிஸ்டர் செக்ரட்டரி, அவர் தான் அந்த விழாவை முன்னெடுத்து சென்றார். போன வருஷம் அவர் தான் பண்ணார், இந்த வருஷம் அவர் தான் பண்ணார். அதை கூட நான் தவிர்த்து விட்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறேன்னா ஒரே காரணம், புரட்சி தலைவர் அவர்களுக்கு பாராட்டு விழா, சங்கர் கணேஷ் அவர்கள் மாமேதை, இசை மாமேதை, அவருக்கு பாராட்டு விழா, புரட்சி தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் அண்ணன் தலைவர் நாமக்கல் எம்ஜிஆர், அவரை கூப்பிட்டு பல வாட்டி நான் மேடை ஏற்றிருக்கிற லண்டனில். அவருக்காகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணுன்ற ஒரு அவால். அதை காட்டிலும் இந்த நிகழ்ச்சியில் யார் யார் பங்கேற்கிறாங்கன்னு பார்த்தா, மனிதநேயர்
இன்னைக்கு பல 100 ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்களை இந்தியா முழுக்க உருவாக்கி இருக்கிற ஒரு சிறந்த மாமனிதர் அண்ணன் சைதியார் அவர்களும், அண்ணன் கல்வி கொடை வள்ளல் மட்டும் அண்ணா சொல்லியிருக்காரு, கல்வி கொடை தான் பண்ணுறேன், சினிமா தான் பண்ணுறேன்னு இருக்காரா. நமக்கெல்லாம் தெரியாமல் திரைமரவில் எவ்வளோ பண்ணுறாரு அண்ணன். அவரை நான் என்ன சொல்லுவேன்னா, அவருக்கு இப்போ இல்லை, இந்த மேடையில் இல்லை, எப்பயுமே அவரை சொல்லுவேன். தலைவர் வந்து 8வது வள்ளல், 7 வள்ளலில் 8வது வள்ளல் புரட்சி தலைவர். ஆனால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வள்ளல் அண்ணன் அவர் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவுக்கு. ஆனால் எனக்கு தெரியும் அவர் எப்படிலாம் செய்கிறாரு, என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது. திரைமறைவில் இருந்து எவ்வளோ பண்ணுறாரு என்பதை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ணன் இன்னொன்று சொல்ல நான் ஆசைப்படுறேன். தலைவருடைய படத்தை வந்து அவங்க அப்பா அம்மா கடவுள் கும்பிட்ற மாதிரி புரட்சி தலைவரை ஒவ்வொரு நாளும் கும்பிட்டுட்டு தான் அவர் வெளியே போவார். அந்த அளவுக்கு தலைவருடைய பற்று பாசம் பக்தியும் இருப்பது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நீங்கள் இதுக்காக இந்த அரங்கமே அதுன்ற மாதிரி ஒரு வாட்டி கை தட்டணும். உங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இது வரைக்கும் தலைவரால் இன்னைக்கு பெரிய அளவில் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா வெளிப்படையாக ஓப்பனாக உங்கள் முன்னாடி, அவர் இல்லாட்டினா நான் இல்லைன்னு உங்கள் முன்னாடி சொன்னார் பாருங்க. அதான் அவர் கலந்துக்கிறாரு. அதையெல்லாம் காட்டிலும் ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸ், அவர் கிருஷ்ணா மலர் ஹரிதாஸ் அவங்க முயற்சியில் நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் மேலே அவரை வச்சு இந்த ஒரு இந்த நாடகத்தை நடனத்தை அரங்கேற்றி காட்டணும்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து கலைஞரில் கூட்டு வந்து இங்கே மிக சிறப்பாக நடத்தின்னு இருக்காங்க. அவங்களுக்காகவும் தான் அங்கே வந்து உங்களை எல்லாம் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கப்பூர் ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் பெருமையன் வழங்கிய இந்த முப்பெரும் விழாவிற்கு நீங்கள் எல்லோரும் வருகை தந்து விழாவினை மிக சிறப்பாக இந்த பத்திரிகையில் நாங்கள் பதிவு செய்த அத்தனை நண்பர்கள், அத்தனை பெரியவர்களும், புரட்சித் தலைவருடைய பக்தர்களும் இங்கே வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்தார்கள். சைதையார், அதான் மனிதநேய புனிதர் சைதையார் அவர்கள் மற்றும் வாழும் கொடைவள்ளல் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள், புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்கள், உலகத் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த லண்டன் டெப்டி மேயர் அப்பு தாமோதரன் அவர்கள், இன்னும் எல்லாம் வந்தாங்க. இப்போ இந்த இதை வந்து இப்போ ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் உரிமையாளர் மலர் வாங்க ஹரிதாஸ் அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு நாங்கள் இங்கே பக்தர்கள் சார்பில், புரட்சித் தலைவர் பக்தர்கள் சார்பில் டெப்டி மேயர் அவர்களுக்கு வழங்குவார்கள். உலகத்தில் நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன் இந்த எம்ஜிஆருடைய விழாக்கள் பார்க்குறதுக்கு. அதுவும் குறிப்பாக ஐரோப்பாவில் வந்து இப்படி பார்க்க முடியாது, இந்த ஆர்வத்தை பார்க்க முடியாது. சிங்கப்பூர் மலேசியாவில் மட்டும்தான். நம்ம இந்தியாவில் சொல்லலை, வெளிநாடுகளில் வந்து புரட்சி தலைவருக்காக அந்த அர்ப்பணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, மிக அருமை. இன்றைக்கி நடந்த இந்த விழாக்கு உங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அதற்கு என்னுடைய சிறந்தான நன்றி உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குழுவினர் எல்லாத்திற்கும். முதியோர் இல்லத்தை சேர்ந்த 2 நண்பர்கள், அதாவது பாண்டிச்சேரியில் ஜாலி ஹோம் முதியோர் இது குழந்தைகள் காப்பகம், அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து 300 குழந்தைகளுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கார். அவர் புருனே சேவியர் அவர்களை அன்புடன் அளிக்கிறேன். திருச்சி அசூர் நம்ம குரு யூனிக் ட்ரஸ்ட் உரிமையாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு, அதாவது இவர் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக முதியோர்கள் நடத்திட்டு இருக்கிறாரு. இவர் ஜனாதிபதி கையில் ஒரு விருது வாங்கினவருங்கிறத பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு நீங்கள் பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும்.
ஜாலி ஹோம் வாங்க வாங்க நில்லுங்க தலைவர். நீங்கள் போடுங்க. இந்த யூனிக் ட்ரஸ்ட் உரிமையாளர் நாகராஜன் அவர்களுக்கு இதை டெப்டி மேயர் அவர்கள் வழங்குகிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் வந்து ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது 10 ஆண்டுகள் என்னை வச்சு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தெல்லாம் இங்கே கொண்டு வந்து நான் எவ்வளவோ ஏழைகளுக்கு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள்லாம் இப்போ வீடியோ இதை பார்த்துருப்பீங்க. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதெதற்காக? நாளும் உழைத்த தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு. எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு.
உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழை நமக்காக. இப்பொழுது ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால் ஹரிதாஸ் அவர்களுக்கு இந்த ஷீல்டை புரட்சித் தலைவரினுடைய அன்பு வாரிசு அவர்கள் வழங்குகிறார்கள். ப்ளஸ் பண்ணிக்கங்க. ரைட் ரைட் ஓகே. அடுத்து மலர்விழி அவர்கள், அதாவது சிங்கப்பூரில் ரொம்ப சிறப்பான முறையில் பாடல் பாடி சிங்கப்பூர் மக்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்திய மக்கள், அது தமிழ்நாட்டு மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்த வந்த அவர்களுக்கு ஐயா அவர்கள் திருக்கரங்களால் இந்த ஷீல்டை கொடுப்பதில் பெருமை அடைகிறார்கள். ஓகே. देखो जी देखो सुनो ये बात जीवन में एक बार आना सिंगापुर சிங்கப்பூர் போனோம் அப்போ பாடிட்டாங்க. அடுத்து குணசெல்வம், இவரும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக சிங்கப்பூர் மக்களை மகிழ்ச்சியை படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அற்புதமான பாடகர். உங்கள் திருக்கரங்களால் இப்பொழுது இந்த ஷீல்டை வாங்குறதுல நாங்கள் ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் மிகுந்த பெருமை அடைகிறோம். ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷனுடைய அதாவது கிருஷ்ணா மலர் இவருடைய புதல்வி சரண்யா அவர்கள், அதாவது சரண்யா கிட்ட ஒரு எப்படின்னா ஹிந்தி பாட்டு அவ்வளோ அழகாக பாடுவாங்க, தமிழ் பாடல்களும் அற்புதமாக பாடுவாங்க. சிங்கப்பூரில் பல நிகழ்ச்சிகளில் இவங்களை அதை நான் கண்டு கழிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய திருக்கரங்களால் உங்களுடைய இது ஷீல்டை அவர்களுக்கு வழங்குறதுல நாங்கள் பெருமை அடைகிறோம். நன்றி நன்றி. कसम चाह ले लो, कसम चाह ले लो खुदा की. என்ன சூப்பர் தலைவர ஹரிதாஸ், எப்படி கைத்தட்டுங்க, இதெல்லாம் கைத்தட்டு வேணும், வரவேற்கணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துங்க தலைவரே. பேரும் தீர்க்காய்ச்சோடும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்க சுமங்கலியா பூவும் பொட்டோடும் மகாலட்சுமியா இருக்கும். வணக்கம் 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 தலைவர், வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நன்றி. சிங்கப்பூர்ல வந்து நான் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி எனக்கு பொன்னாடையும் போற்றி சீல்டையும் கொடுத்து என்னை கௌரவிக்கிற இந்த சிங்கப்பூர் அன்பு உள்ளங்களுக்கு ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை எனக்கே தெரிவிச்சுக்கிறேன்.